கண்டிப்பா கிடையாது. பயம் போனது கூட பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அந்த ஸ்கூல் மேல உண்மையிலே சொல்றேன், நாய் மாரி துரத்துனாங்க. ஒரு நாய் மாதிரி ஒரு பெட்டை இங்க வந்து அங்க துணியா துடிக்கிறோம். அதை எனக்கு பார்க்க நாய் மாரி ஒரு சார் ஒரு டீச்சர் வேலையை வந்து எங்களுக்கு பண்ண சொல்ல கிடையாது. என்ன அப்படி ஒரு உங்களுக்கு இது ஒரு ஆறுதல ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போட நாய் பேயும் ஓடிட்டு விசாரிக்கும் போது ஏன்னா நீங்க போறப்போ நீங்க அந்த இடத்துல போய் பார்த்து ஏதாச்சும் ஒரு இதை வந்து ஒரு சொல்றேன் சார். உங்களுக்கு தெரியல வெள்ளிக்கிழமை சண்டை நடக்குது நாங்க சொல்றோம். அத கூட நீங்க விசாரிக்காம நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க. போலீஸ் நாலேஜ் இப்பதான் வந்திருக்கு. விசாரிக்காம டீச்சர் சொல்றேன். அது கூட விசாரிக்காம அவங்க என்ன செய்யறாங்க? வெள்ளிக்கிழமை சண்டை நடக்குது. ஒரு பையன் அடக்கி வைக்கணும். டீச்சர் சார் போஸ்ட்மார்ட்டம் ஃபைண்டிங் வந்தோடனே நமக்கு டீடைலா தெரியும். கூட மற்ற பசங்கள்லாம் இருந்தாங்க. அந்த பசங்களும் அவங்க சண்டை போட்டவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. அதே அந்த படத்துக்கிற பையனை இப்போ வந்து நம்ம கல்யாணத்துல தான் இருக்காங்க. இன்னும் இருக்காங்க. காலையிலேருந்து கம்ப்ளைண்ட் யாரும் கொடுக்கலாம். இப்போதான் அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் வரதை வந்து நாங்கள் இன்ஸ்டியூட் போகிறது எல்லாத்தையும் வந்து அதை நாங்கள் அப்புறமா பார்க்கணும். அந்த ஒரு பையனை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. கிளாஸ்லாம் அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையுமே நம்ம விசாரித்து எல்லாத்தையுமே வீடியோ ஸ்டேஷனில் ரெக்கார்ட் பண்ணணும். அதனால தான் நம்ம மட்டும் போகாமல் குழந்தைங்க நலமைக்கு வர சொல்லி அவங்க குழந்தைகிட்ட பேசுகிறவங்க பேசி அதே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லா வீடியோ ரெக்கார்டும் எந்த வீடியோ ரெக்கார்ட் பக்கத்தில் எங்கிட்ட இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன நடந்தது அப்படின்றது. நம்ம வந்து எடுத்தோம் போட்டோம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் எதுவும் சொல்ல முடியாது. என்ன உண்மை இருக்கோ எங்கிட்ட என்ன ஆதாரங்கள் ஒன்றும் இல்லை. எங்களோட கோரிக்கை என்னன்னா அவங்க ஒரு 3 டிமாண்ட் வைக்கிறாங்க. அதை செஞ்சு கொடுத்தா நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். நம்மளுடைய 3 டிமாண்டும் நம்ம பர்சனலாகவே சொல்லுவோம். நீங்கள் செஞ்சு கொடுங்க. நாங்கள் அவங்க வந்து நாங்கள் எல்லாமே எந்த சைடு நீங்கள் என்ன டிமாண்ட் வச்சாலும் ஒன்றே ஒன்று தான் பண்ணுவோம். நியாயமாக சட்டப்பூர்வமாக என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவோம். நீங்கள் சட்டத்தை மீறி வந்து ஏன்னா சட்டத்தை மீறி நமக்கு சில கோரிக்கைகள் இருக்கும். சரியா? நான் 400 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவேன். எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி தான் ஓட்டர் அலோ பண்ணுன்னா அதை அலோ பண்ணுறேன். சரியா? ரோட்டில் இவ்வளோ தான் போவேன். லீகலாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அரசு தரப்பு மூலியமா அவங்க ஏதாவது நீங்க இழப்பீடாவே செஞ்சு கொடுங்கன்னா நம்ம அதெல்லாம் சொல்லவே வேண்டாம். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ரப்போசல் அனுப்பிடுவோம். நாங்க இப்ப ஏன் சொல்லல அதெல்லாம் எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த குழந்தையோட உயிருக்கு அது வந்து ஈடே ஆகாது. அதனாலதான் நான் அதெல்லாம் இப்ப சொல்லல. முதல்ல அவங்களுக்கு கரெக்டா கை நிறைய உள்ள குழந்தையே வந்து நான் இப்ப சொன்னாலும் அதுல ஒண்ணும் இப்ப அதெல்லாம் நான் கட்டாயம் செஞ்சு தருவோம்.
அது தன்னால நடக்கும். அதை பத்தி கவலையே பட வேண்டாம். எந்த சம்பந்தமும் அந்த பையன் அடிச்சதுக்கு மட்டும் நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். வேலைன்னா நாங்க கலெக்டர் வந்து 50 அந்த பையன் ஸ்கூல் படிக்கலான்னு பரவாயில்ல. இனிமேட்டு அந்த பையன் ஸ்கூல் படிக்கலான்னு பரவாயில்ல. ஏன் சொல்லிக்கணும்னு சொல்றீங்க? அதே நாங்க இங்க அமைச்சது வந்து அங்க வைக்கக்கூடாதுன்னு இங்கதான் வந்து டாக்டர் சொன்னா வீடியோகிராஃபர் வந்து எல்லாம் சொல்லிருந்தா சொல்றதை கொடுக்கறது